ஹலோங்க. கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திக் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபா கிட்டேயும் அபிராமி கிட்டேயும் சொல்லிட்டு போகும்போது ஆனந்த் வந்து சொல்கிறாரு, கார்த்திக் நில்ல அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பிரச்சனை இன்னைக்கு நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஆனந்த் சொல்கிறாரு, இனிமேல் அந்த கம்பெனிக்கு நீ போக வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன், என்ன காரணம், எதுக்காக போக வேணான்னு சொல்கிறேன், நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன்ல, நீ போகக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் லேபராக தான் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் வந்துட்டு அதுக்கு என்ன காரணம், ஏன் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்போ அபிராமியும் ஆமாப்பா, கண்டிப்பாக நீ காரணம் இல்லாமலாம் போக வேணான்னு சொல்ல மாட்டேன், என்ன காரணம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இன்னும் நிறைய கம்பெனிஸ் போனால் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து பொய்யான காரணம், உண்மையை சொல்ல ஆனந்த் அப்படின்னு சொல்லி அபிராமி கோவப்படுறாங்க. இல்லைம்மா, அங்கே இருக்க லேபர்ஸ் யாருமே வந்து கார்த்திகா லேபராக பார்க்கல, முதல்ல தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க, மற்றவங்க பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் லேபராக தானே அங்கே வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது முக்கியம் இல்லை கார்த்தி, எனக்கு வந்துட்டு அங்கே நீ முதலாளியாக தான் இருக்க மாதிரி தெரியுது, அதனால் நான் வேறு கம்பெனி மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சகிச்சுட்டு சரி என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அபிராமியில் தான் தாங்கிக்கவே முடியல. இன்னும் எவ்வளோதான் உனக்கு டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஏப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கே நியாயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்ன, 30 நாள் அவன் வந்து லேபராக வேலை செய்யணும் அப்படின்னு தானே, அதை அவன் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கான், ஏன் இப்படி மேலே மேலே வேறு ப்ரெஷர் கொடுக்குற அப்படின்லாம் கேட்கும்போது, அம்மா இங்கே நான் தான் சேலஞ்ச் பண்ணேன், அதனால் நான் தான் எல்லா முடிவும் எடுக்கணும், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக்கும், அம்மா தேவையில்லாத பேச வேணாம், அவங்க சொல்கிறபடியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்துட்டு இன்னொரு பிரான்ச்சு சொல்லி நீ அங்கே தான் இன்றைக்கி போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்திக்கும் சரி அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கு முன்னாடியே அருணும் ஆனந்தும் அந்த கம்பெனிக்கு போயிடுறாங்க. அருண் சொல்கிறாங்க, இந்த கம்பெனியில் என்னென்னலாம் கார்த்திக் பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கார்த்திகை தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால எல்லாருமே அவனை லேபராக தான் பார்க்க போகிறாங்க, கண்டிப்பாக கஷ்டம் தான் பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து லேபர்ஸ் எல்லாம் தூரமாக வந்து ஒரு மாலை எடுத்துகிட்டு வராங்க. என்ன ஆனந்த், அங்கே லேபர்ஸ் எல்லாம் மாலை எடுத்துகிட்டு வராங்க, முதல்ல நீங்கள் வர்றது தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், ஏன்னா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல என்ன, அதான் மாலை எடுத்துகிட்டு வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனந்தும். ஆனால் பயங்கரமாக நோஸ் கட் வாங்குறாரு ஆனந்த். அந்த லேபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆனந்தி அருணி கிராஸ் ஆகி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அருணுக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன ஆனந்த் எல்லாருமே தாண்டி போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆனந்தும் புரியாமல் பார்த்துட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்தா செம கெத்தாக வந்துட்டு கார்த்திக் வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அந்த லேபர்ஸ் எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போடுறாங்க. இங்கே ஆனந்துக்கு அப்படியே பத்து எரியுது, அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க, ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாரு. எல்லாருமே கார்த்திக்கிட்ட அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அது எல்லாமே தெளிவாக ஈஸியாக சால்வ் பண்ணி கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் தான் காரணம். இது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் எங்கள் வீட்டில் எல்லாமே வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், இங்கே வேலைன்னு ஒன்று இருக்கிறாட்டி தானே நாங்களும் கலந்துக்கிட்டு எல்லாம் நல்லா பார்த்துக்க முடியுது, அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் என்னை முதலாளி எல்லாம் பார்க்காதீங்க, நானும் உங்களை மாதிரி லேபர் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் காக்கி யூனிஃபார்ம் எங்களை மாதிரியே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் கார்த்திக் சொல்கிறாரு, அதான் நான் சொல்கிறேனே, நான் உங்களை மாதிரி ஒரு லேபர் தான், என்னை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆனந்துக்கு செம காண்டா இருக்குது. அப்போ அருண் சொல்கிறாங்க, ஏன்னா ஆனந்த் இங்கே வந்தால் வந்துட்டு எனக்கு நிறைய லேபர்ஸும் தெரியும், நான் சொல்கிறபடி ஆட்டி வச்சு அந்த கார்த்திகை துரத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ பாரு எல்லா லேபர்ஸும் வந்து கார்த்திக் சப்போர்ட்டிவாக இருக்காங்களே, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேலியாக பார்க்குறாரு. அப்போ ஆனந்துக்கு ஒன்றும் சரியான டென்ஷன் ஆகுது. கண்டிப்பாக பாரு கூடிய சீக்கிரம் உன்னை துரத்து தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அருண்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கி நான் ப்ரமோ முடிச்சிருக்காங்க. எபிசோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எபிசோட் பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி